கைனமெட்டிக்ஸ் டாபிக் நம்ம பார்ப்போம். இப்போ கைனமெட்டிக்ஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, அடுத்து ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் இந்த ரிலேஷன் இருக்கு. ஜென்ரலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இதை வந்து நம்ம வெலாசிட்டி எடுத்துட்டோம்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா என்ன வரும் சொல்லுங்க, ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதே டைம் வேணும்னா இப்போ என்ன ஃபார்முலா கிடைக்கும் சொல்லுங்க, டைமுக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும் சொல்லுங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இந்த ஃபார்முலா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் ஸ்பீட் எஸ்ஐ யூனிட்ல வந்து யூனிட் ஆஃப் ஸ்பீட் வந்து மீட்டர் பர் செகண்ட். இது வந்து எஸ்ஐ யூனிட் இல்லைன்னா எம்கேஎஸ் சிஸ்டம்ல வந்து நமக்கு இந்த யூனிட் கிடைக்குது. இதே வந்து வேற ப்ராக்டிக்கல் யூனிட் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கிடைக்குது. 1 கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் மீட்டர் பர் செகண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா 5/18 மீட்டர் பர் செகண்ட். இது வந்து ரிலேஷன் பிட்வீன் கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஸ்பீட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு கிடைக்குது. டோட்டல் டைம் டேக்கன். ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து இந்த பாடி வந்து வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் மூவ் ஆனா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். அந்த கேஸ்ல வந்து ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் சேமா வந்துடும். நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு தான் ஃபார்முலா கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்டன்ஸ் பிளேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்னு போட்டோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வந்துடும். சப்போஸ் பாடி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஈக்குவலா இருக்காது. ஏன்னா டிஸ்டன்ஸ் நாட் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரதுனால. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல்டு பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் போனால் நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆல் த வெலாசிட்டிஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா V1, அதாவது ஃபர்ஸ்ட் டி செகண்ட்ல V1 வெலாசிட்டியும் அடுத்த டி செகண்ட்ல V2 வெலாசிட்டியில் போனால் நமக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா V1 + V2/2. ஒருவேளை வந்து நமக்கு வேற மாதிரி கேஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல V1 வெலாசிட்டியும் அடுத்து எஸ் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல V2 வெலாசிட்டியில போனா அந்த கேஸ்ல வந்து நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 2V1 V2/V1 + V2 இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். இது வந்து ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை ஈக்குவல் டைம்ல டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி அப்படி கொடுக்காம டிஃப்ரெண்டாவே கொடுத்திருந்தா அப்ப என்ன பண்ணா டோட்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு பை டோட்டல் டைம் போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்னா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி, அதனுடைய யூனிட்ஸு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆவரேஜஸ் ஆஃப் வெலாசிட்டி, இது எல்லாமே நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சம் கிராஃப் நம்ம வரைஞ்சி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரையும். இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரையும். ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். ஒய் ஆக்சிஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் எடுத்துப்போம். ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒய் ஆக்சிஸ்ல வந்து டைம் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஒய் ஆக்சிஸ்ல டைம் எடுப்போம். இப்ப கிராஃப் வரையும் போது நமக்கு வந்து இப்ப கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வந்ததுன்னா நல்லா பாருங்க. இப்போ கிராஃப் வந்து நமக்கு இப்படி ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வர்றதை எடுத்துப்போம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வந்திருக்கு. சரி, இப்போ வந்து என்ன பண்றோம்னா இங்க ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இந்த tan θ கண்டுபிடிக்கிறது தான் ஸ்லோப்னு அர்த்தம். tan θ அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கீங்களா, இந்த ஸ்ட்ரைட் லைன் வரையும்போது இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் மேக் சர்டன் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ்னு வரும். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்லோப் வந்து ஜென்ரலா வந்து ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலானா tan θ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்லோப்புக்கு வந்து ஃபார்முலா என்ன சொல்லுங்க, tan θன்னு வருது. tan θக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்குங்களா, இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்து டைம் ஆக்சிஸ் வரைங்க. அப்ப பாருங்க நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்குங்க. இதுதான் ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு பேரலல் டு என்ன இருக்கு பாருங்க, டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ வந்து இது டிஸ்டன்ஸ்னு இருக்கு. அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்கு, டைம்னு இருக்கு. சரிங்களா? இப்போ ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan θக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு வரும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன வந்திருக்கு சொல்லுங்க, டிஸ்டன்ஸ்னு கிடைச்சிருக்கு.
அட்ஜசன்ட் சைடு என்ன வந்திருக்கு சொல்லுங்க, ஆப்போசிட் டிஸ்டன்ஸ் தானே கிடைச்சிருக்கு, அட்ஜசன்ட் சைடு டைம்னு கிடைக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் என்ன சொல்லுங்க, ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீடு. அப்போ இங்க வந்து நமக்கு வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கிவ்ஸ் ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இங்க டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் வரதுனால நம்ம கிராஃப் வந்து டைமும் பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸும் பாசிட்டிவ் எடுத்துக்கிறதுனால கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் நமக்கு கிராஃப் வரணும். அடுத்து ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பாசிட்டிவ் தான், அப்போ ஸ்லோப் வந்து பாசிட்டிவா தான் வரணும், ஏன்னா ஸ்பீடு நெவர் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் இப்போ புரிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இஸ் ஸ்பீட். ஸ்லோப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இங்க வரைஞ்சிருக்கும் பாருங்க, இங்க வரையும் போது எப்படி கிராஃப் வரைஞ்சிருக்கும் பாருங்க, ஸ்லோப் எல்லா பாயிண்ட்லயும் சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. இந்த பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட்ல எடுத்தோம்னா டீட்டா இங்க டீட்டாவும், இந்த பாயிண்ட்ல எடுத்தா டீட்டா இந்த டீட்டாவும், எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தானே, சேம் ஆங்கிள் தானே வருது. அப்ப ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன் திஸ் கிராஃப்ல வந்து ஸ்லோப் சேமா இருக்கிறதுனால அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட், ஸ்லோப் வந்து ஸ்பீடு தானே, அப்போ ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல வந்து நம்ம கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சதுன்னா வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்தா அப்படின்னா வந்து என்ன கான்ஸ்டன்ட், ஸ்பீடு கான்ஸ்டன்ட். புரியுதுங்களா? ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைவோம். இப்போ வேற மாதிரி கிராஃப் வரைகிறோம், அதுல ஸ்பீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துருக்கேன். இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய் ஆக்சிஸ்ல வந்து டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கிராஃப் பாருங்க நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. கிராஃப் வந்து parallel to time axis கிடைச்சிருக்கு. கிராஃப் வந்து parallel to time axis னா what is the angle made by the graph with the time axis சொல்லுங்க பார்க்கலாம். what is the angle made by the graph with the time axis? 0. ஆங்கிள் வந்து 0 வரதுனால அப்போ ஸ்லோப் வந்து இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா 0. அப்போ ஸ்லோப் வந்து 0. ஸ்லோப் 0னா ஸ்லோப் தான் என்ன சொல்லுங்க, ஸ்பீட். அப்போ ஸ்பீட் வந்து என்ன வருது சொல்லுங்க, 0. ஸ்பீட் வந்து 0 வருது. அப்போ ஸ்பீட் 0னா அப்படின்னா என்ன மீனிங், இந்த கிராஃப் என்ன சொல்லுது, ரெஸ்ட். அப்போ இது இந்த கிராஃப் என்ன மீனிங் சொல்லுதுன்னா ரெஸ்ட், பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட். அப்போ பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா வந்து நமக்கு என்ன ஆகும், வந்து பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஸ்பீட் வந்து 0. ஸ்பீட் 0 இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா கிராஃப் வந்து எப்படி வரும்னு சொல்லுங்க, நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து parallel to time axis னு வரணும், அதாவது ஸ்லோப் 0 அப்படின்னு நமக்கு வரணும். ஸோ இங்க வந்து ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் 0 இல்லைன்னா பார்ட்டிகல் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இது வரைஞ்சிருக்கும். சரி, அடுத்த கிராஃப் வரைவோம். நம்ம அடுத்த கிராஃப் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைவோம். நல்லா கவனிங்க. இப்போ நான் வரையும் போது நீங்க சொல்லணும் ஏதாவது கிராஃப் தப்பா இல்ல கரெக்டா அப்படின்றதும் நீங்க சொல்லணும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம் அப்படின்னு எடுத்திருக்கும். சரிங்களா? இப்போ கிராஃப் வரைகிறோம் பாருங்க. இந்த கிராஃப்ல நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லணும். இப்போ இங்க பாருங்க, இது ஆரிஜின் வந்து அப்படியே கிராஃப் எடுக்கும்போது நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு, கிராஃப் வந்து இப்படி கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஸ்லோப் ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்ம ஸ்லோப் பார்க்க போறோம். சரி பாருங்க, இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அதாவது டேஞ்சன்ட் drawn at a point makes some angle with x axis வருது பாருங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்லோப் என்னன்னா அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம டேஞ்சன்ட் வரையணும், ஸ்ட்ரைட் லைன் டேஞ்சன்ட் இப்படி வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு அது எக்ஸ் ஆக்சிஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் இது θ1. அதே மாதிரி இங்க இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் பாருங்க, இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இப்படி தானே வருது டேஞ்சன்ட். ஸோ இந்த ஆங்கிள் θ2 அப்படின்னு வருது. இது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஸ்லோப் தான் வந்து என்ன சொல்லுங்க, ஸ்லோப் தான் ஸ்பீடு. அப்போ ஸ்லோப் வந்து நமக்கு tan θ தானே வருது. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடுன்னு வரும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடுன்னு வருது. புரியுதுங்களா? இது வந்து ஈக்குவல் டு tan θ. θ இன்க்ரீஸ் ஆனா tan θ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ θ இன்க்ரீஸ் ஆகிட்டே தானப்பா போகுது. θ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, tan θ இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்போ ஸ்பீட் இன்க்ரீசஸ். அப்போ இன்க்ரீசிங் ஸ்பீடுக்கு இந்த கிராஃப் வருது. அப்போ இந்த கிராஃப் எப்படி பாருங்க, போக போக வந்து நமக்கு என்னது, ஆங்கிள் கூட்டிகிட்டே இருக்கு, ஸ்லோப் கூட்டிகிட்டே இருக்கு. ஸ்லோப் தானே ஸ்பீடு, அப்போ ஸ்பீடு வந்து இன்க்ரீசிங் ஸ்பீட்ல இது மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கிராஃப் வந்து இன்க்ரீசிங் ஸ்பீடுக்கு இந்த கிராஃப் வந்திருக்கு. இன்க்ரீசிங் ஸ்பீட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? அது சரி, அடுத்த கிராஃப் வரைவோம். அடுத்த கிராஃப் வந்து எப்படி வரைகிறோம் பாருங்க. அதாவது சேம் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் தான் நம்ம வரைகிறோம். டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம், டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸ் எஸ்என் சிம்பிள் எடுத்துக்கிறேன், டைம் டின்னு எடுத்திருக்கேன். இப்போ கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி வருது. கிராஃப் வந்து இப்படி கிடைக்குது. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இப்படி வந்திருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இப்படி இருந்தால் இப்போ வந்து நம்ம ஸ்லோப் பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ ஸ்லோப் எப்படி இருக்குன்றதை பார்ப்போமா? சரி, இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்லோப் பார்த்தோம்னா எந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் வேணுமோ அந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இங்க ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிடும். இந்த டேஞ்சன்ட் மேக்ஸ் சம் ஆங்கிள் θ1 எடுத்துக்கலாம்.
அடுத்து இந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் வேணும்னா இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் வரையலாம். டேஞ்சன்ட் வரையலாமா? இங்க வரைஞ்சா இந்த பாயிண்ட்ல இந்த டேஞ்சன்ட் மேக்ஸ் ஆங்கிள் θ2 அப்படின்னு வருது. அடுத்து இந்த பாயிண்ட் எடுத்து பண்ணா பாருங்க, இங்க வந்து ஒரு டேஞ்சன்ட் வரைவோம். இந்த டேஞ்சன்ட் இந்த பாயிண்ட்ல மேக்ஸ் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து θ3 வருது. இங்க பாருங்க ஆங்கிள் கோஸ் ஆன் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆங்கிள் மேட் அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட், அதாவது டேஞ்சன்ட் drawn அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் மேக்ஸ் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி வருது, டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஆங்கிள் டிக்ரீஸ் ஆனா டேஞ்சன்ட் டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸ்லோப் தானே நமக்கு ஸ்பீடு, ஸ்லோப் தான் ஸ்பீடுன்னு வருது. அப்ப வந்து இங்க ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகுற மாதிரி நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம். ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி கிராஃப் வரைஞ்சிருக்கும். அப்ப வந்து இங்க வந்து ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப வந்து இங்க வந்து டிக்ரீசிங் ஸ்பீடு, இந்த கிராஃப் வந்து என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிக்ரீசிங் ஸ்பீட். இது வந்து இந்த கிராஃப்ல இருந்து என்ன புரியுது நமக்கு, டிக்ரீசிங் ஸ்பீடுக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கும். டிக்ரீசிங் ஸ்பீட். ஏன் டிக்ரீசிங் ஸ்பீடு? ஏன்னா வந்து ஸ்லோப் குறையுது. எப்படி ஸ்லோப் குறையுது? θ தான். ஆங்கிள் மேட் பை தி கிராஃப் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல வித் எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்படியே போக போக வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து என்ன ஆகுது, ஆங்கிள் குறைஞ்சிட்டே இருக்கனால ஸ்லோப் குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்த கிராஃப் வரைவோம். இப்போ இங்க நல்லா கவனிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைகிறேன். இந்த மாதிரி கிராஃப் வருமா வராதா நீங்க சொல்லணும். இந்த இப்போ வரைகிற மாதிரி கிராஃப் நமக்கு வருமா, இப்படி கிராஃப் வருமா, இந்த மாதிரி கிராஃப் வருமா பார்த்தோம்னா இந்த மாதிரி கிராஃப் வராது. ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டேஞ்சன்ட் இப்படி வரைஞ்சோம் வச்சுங்க, டேஞ்சன்ட் இந்த பாயிண்ட்ல வரைகிறோம். வரைஞ்சோம்னா இட் மேக்ஸ் ஆங்கிள் வந்து நெகட்டிவ் ஆங்கிள் வருது. இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள் வருதுன்னா எக்ஸ் ஆக்சிஸோட பார்த்தோம்னா, இல்லைன்னா இந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர் than 90 வரும். tan θ வந்து கிரேட்டர் than 90 வந்துச்சுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது இங்க ஸ்லோப் வரைஞ்சிருக்குல்ல, டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கு, டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கும் இல்லையா, இந்த டேஞ்சன்ட் மேக்ஸ் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் கிரேட்டர் than 90 டிகிரி வருது. அப்ப செகண்ட் ஆங்கிள் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துச்சுன்னா வந்து tan θ வந்து நெகட்டிவ், ஸோ ஸ்லோப் நெகட்டிவ். ஸோ கிராஃப் இப்படி இருந்தால் ஸ்லோப் நெகட்டிவ். ஸ்பீட் வந்து நெகட்டிவ் வராது இல்லையா, ஸ்பீட் பாசிட்டிவ் தானே. அதனால வந்து கிராஃப் வந்து இந்த மாதிரி கிராஃப் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்க்கு வந்து இந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்பீடு வந்து நெகட்டிவ் வராது, ஸ்பீட் பாசிட்டிவா இருக்கணும். இப்போ வரைகிற மாதிரி கிராஃப் நமக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வருமா? இப்போ புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கிராஃப் வராது. ஏன்னா வந்து இங்க ஸ்பீடு டைம் கிராஃப் வந்து நெகட்டிவ் ஸ்லோ பண்றதுனால இந்த மாதிரி கிராஃப் நமக்கு வராது. சரிங்களா? அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இந்த மாதிரி கிராஃப் வர முடியுமா பாருங்க. இப்போ வந்து டிஸ்டன்ஸை வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறேன். இப்போ டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ்லயும் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எடுத்து இப்போ வரைகிற கிராஃப் இந்த மாதிரி கிராஃப் வருமா, இப்படி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வருமானா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கிராஃப் வருமா? பாயிண்ட் இங்க வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வைக்கிறேன் பாருங்க. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி அப்படி எடுத்திருக்கு. பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் ஸ்லோப் பாசிட்டிவ் வருது. ஆனா பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் சி வந்து ஸ்லோப் நெகட்டிவ் வரதுனால என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு நெகட்டிவ், ஸ்பீட் நெகட்டிவ் வராதுனால இந்த மாதிரி கிராஃப் வர வாய்ப்பு கிடையாது. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இப்படி வராது. இல்ல ஸ்பீட் இல்லாம வேற எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா, பாடி மூவ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் குறையவே குறையாது, ஒரு டிஸ்டன்ஸ் கூட்டிட்டே இருக்கும். ஒய் ஆக்சிஸ் வேல்யூ தான் டிஸ்டன்ஸ். இங்க பாருங்க இந்த பாயிண்ட் ஏ டு பி போற வரைக்கும் டிஸ்டன்ஸ் கூட்டிட்டே இருக்கு. பி டு சி வரும்போது என்னது, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அதாவது டிஸ்டன்ஸ் நெவர் டிக்ரீஸ், அந்த கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாடி மூவ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் குறையவே குறையாது. ஏன்னா டோட்டல் பாத் லெங்த் கவர்ட் பை an ஆப்ஜெக்ட் தானே டிஸ்டன்ஸ் வரணும். அப்ப டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி கிராஃப் வரையக்கூடாது. அதனால இங்க வந்து பாருங்க பி டு சி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி கிராஃப் அப்படிதான் பாருங்க, டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி கிராஃப் வரைஞ்சிருக்கும். டிஸ்டன்ஸ் நெவர் டிக்ரீஸ், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரையும் போது வந்து எப்படி இருக்கணும்னா, ரெண்டு பாயிண்ட் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் வந்து எப்படி இருக்கணும் நமக்கு, ஒரு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் நெவர் நெகட்டிவ், டைமும் நெகட்டிவ் வராத மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லோப் வந்து டிக்ரீஸ், அதாவது ஸ்லோப் நெகட்டிவ் ஸ்லோப் வரக்கூடாது. ஏன்னா ஸ்பீட் வந்து நெகட்டிவ் வராது. அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து டிக்ரீசிங்கா வரக்கூடாது. ஏன் டிக்ரீசிங்கா வரக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ் நெவர் டிக்ரீஸ் அப்படின்னு நமக்கு கான்செப்ட் புரியுது உங்களுக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி கிராஃப் வருமா, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இப்படி பார்த்தோம்னா இப்போ வரைகிற மாதிரி கிராஃப் வருமா, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பண்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு இப்படி போய் இப்படி வர முடியுமா கிராஃப்? இந்த மாதிரி கிராஃப் வராது. ஏன்னா வந்து டைம் ஆல்வேஸ் இன்க்ரீஸ், இங்க டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் வரைஞ்சிருக்கும். ஆனா டைம் என்னாச்சு பாருங்க, டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்புறம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வருது இல்லையா. டைம் எப்படி ரிவர்ஸ்ல வரும், டைம் வந்து ரிவர்ஸ்ல வராது இல்லையா. அதனால இந்த கிராஃபும் வராது, இந்த கிராஃபும் வராது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிராஃப் வர முடியுமா, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இந்த கிராஃப் வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிஸ்டன்ஸ் கிராஃப் டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி கிராஃப் வருமா? இங்க டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இங்க டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் வந்துருச்சுல, டிஸ்டன்ஸ் நெவர் நெகட்டிவ். ஸோ தட் இந்த கிராஃபும் வராது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எப்படி இருக்கணும்னா, டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா இருக்கணும், டைம் இன்க்ரீசிங்கா இருக்கணும், அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி வரக்கூடாது. இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இது வந்து பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பார்க்க போறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பார்க்கலாம். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம், டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்தாச்சு, டைமை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கிராஃப் வரைகிறோம். நல்லா கவனிங்க, இந்த கிராஃப் பாருங்க. இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எப்படி வந்திருக்குன்னா வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் அப்படின்னு எடுத்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இங்க என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் இங்க பாயிண்ட் சும்மா ஒரு பாயிண்ட் OA அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓன்றது ஆரிஜின் அப்படின்னு எடுத்துங்க. ஓ வந்து ஆரிஜின் அப்படின்னு எடுத்து இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க. இப்போ பாயிண்ட் ஏல இருந்து டைம் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் அப்படி டிரா பண்ணுங்க. பர்பண்டிகுலர் டிரா பண்ணிட்டு இந்த பாயிண்ட் N அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த OAN இருக்கு இல்லையா, இந்த OAN தான் வந்து நமக்கு என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஸ்லோப் எடுத்தீங்கன்னா ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா, tan தீட்டான்னு சொல்லியிருந்தோம். tan தீட்டாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்க ஆப்போசைடு வந்து என்ன எப்படி இருக்கு சொல்லுங்க, இந்த ஆப்போசைடு வந்து parallel டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே இருக்கு. அப்போ இந்த ஆப்போசைடு வந்து இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அட்ஜசன்ட் சைடு வந்து இங்க டைம்னு கொடுத்துருக்கோம், அட்ஜசன்ட் சைடு டைம் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஸ்லோப்புக்கு ஃபார்முலா வந்து நல்லா பாருங்க, tan தீட்டாக்கு என்ன பண்ணும், ஆப்போசைடு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு போட்டாச்சு, அட்ஜசன்ட் சைடு என்ன போட்டாச்சு, டைம்னு போட்டிருக்கோம். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் என்ன சொல்லுங்க, வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் என்ன சொல்லுங்க, வெலாசிட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் நல்லா கவனிங்க. ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன கிடைச்சிருக்கு, வெலாசிட்டி. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், அதனால வெலாசிட்டி வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம். அதனால வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கலாம், வெலாசிட்டி வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம், ஜீரோவாவும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சப்போஸ் ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது வெலாசிட்டி பாசிட்டிவ் எடுத்தோம்னா, வெஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா வெலாசிட்டி நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பாடி ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஜீரோ வெலாசிட்டி எடுத்துக்கலாம். இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைட் ஆச்சுன்னா அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன சொல்லுங்க, வெலாசிட்டி வந்திருக்கு. அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஸ்லோப் வந்து வெலாசிட்டின்னு கிடைச்சிருக்கு. இங்க வெலாசிட்டி பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவாவும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அடுத்து டைம் வந்து ஆல்வேஸ் இன்க்ரீசிங்காக தான் இருக்கணும். டைம் வந்து எந்த கிராஃப் வரைஞ்சாலும் சரி, டைம் வந்து இன்க்ரீசஸ், டைம் நெவர் டிக்ரீஸ் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? இப்போ ஒரு கிராஃப் வரைகிறோம் பாருங்க. இந்த கிராஃப்ல இருந்து வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் எவ்வளோன்னு நீங்க சொல்லணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு எடுத்துட்டு டைமை டீன்னு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கிராஃப் வரைகிறேன் நான். நல்லா கவனிங்க. இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல வந்து இந்த கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அதாவது இந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் parallel டு டைம் ஆக்சிஸ், ஸ்ட்ரைட் லைன் parallel டு டைம் ஆக்சிஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்போ ஸ்ட்ரைட் லைன் parallel டு டைம் ஆக்சிஸ் வந்துச்சுன்னா அப்போ ஸ்லோப் என்ன வரும்னு சொல்லுங்க. அதாவது ஸ்லோப்ன்றது என்னது, tan தீட்டா. தீட்டான்றது ஆங்கிள் மேட் பை தி லைன் வித் டைம் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இங்க வந்து இந்த லைன் வந்து மேக்ஸ் வித் டைம் ஆக்சிஸ் எவ்வளவு வருது சொல்லுங்க, ஆங்கிள் ஜீரோன்னு வருது. அப்போ tan தீட்டா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, tan ஜீரோ வந்து ஜீரோ. ஸோ ஸ்லோப் இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஜீரோ. ஸ்லோப் வந்து என்ன வருது சொல்லுங்க, ஜீரோ. அப்போ ஸ்லோப் தானே, ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த கேஸ்ல வெலாசிட்டி வந்து ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ வெலாசிட்டி ஜீரோனா பார்ட்டிகல் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு, பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல வந்து கிராஃப் வந்து நமக்கு parallel டு ஸ்ட்ரைட் லைன் parallel டு டைம் ஆக்சிஸ்னு கிடைச்சா வந்து அப்போ பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அடுத்த கிராஃப் வரைவோம். இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வரையலாம். பாருங்க, y ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட், x ஆக்சிஸ்ல வந்து டைம் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ கிராஃப் வரைய போறோம். இந்த கிராஃப் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம கிராஃப் இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன கான்செப்ட்ஸ் புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல இந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் கிடையாது. ஸ்ட்ரைட் லைன் கிராஃபா இருந்தா தான் ஃபார் எவர் ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் இல்லாம கர்வ்டா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல ஸ்லோப் மாறும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா, எந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் வேணுமோ அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு டேஞ்சென்ட் வரையணும். அந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சென்ட் வரையணும். அப்போ டேஞ்சென்ட்னா ஸ்ட்ரைட் லைன். டேஞ்சென்ட்ன்றது a line touches the curve at only one point of the curve. Tangent என்ன சொல்லுங்க, a line drawn to the curve such a way that that line touches at that point only
ஒன் பாயிண்ட் ஆஃப் தி கர்வ் மட்டும் தான் வரணும். அப்போ ஒரே பாயிண்ட் ஆஃப் தி கர்வை வந்து இந்த லைன் வரைகிற மாதிரி, அதாவது ஒரே பாயிண்ட்ல இந்த லைன் வந்து கர்வை டச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் டேஞ்சன்ட். இப்போ இந்த டேஞ்சன்ட் வந்து இங்க பாருங்க மேக்ஸ் ஆங்கிள் இங்க θ1 வருதா. அடுத்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் பாருங்க. இந்த பாயிண்ட்ல பாருங்க நமக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட் லைன் வருது. இந்த ஸ்ட்ரைட் லைன் மேக்ஸ் ஆங்கிள் θ2 வருது. இப்போ ஸ்லோப் என்ன ஆகுது பாருங்க, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னா ஸ்லோப் தானே நமக்கு வந்து வெலாசிட்டி. அப்போ ஸ்லோப் தான் என்ன வருது சொல்லுங்க, நமக்கு வெலாசிட்டின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த கேஸ்ல வந்து வெலாசிட்டி என்ன ஆகுது நமக்கு, அப்போ வந்து வெலாசிட்டி இன்க்ரீசஸ், வெலாசிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு கிடைக்குது. வெலாசிட்டி இன்க்ரீசஸ்னு வருதுங்களா? அப்போ வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வந்திருக்கு. சரி, அடுத்த கிராஃப் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து என்ன கிராஃப்னா அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்னு பார்ப்போம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்னு எடுத்திருக்கோம். இங்க வந்து இப்போ கிராஃப் வரைய போறோம். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்லோப் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இங்க ஸ்லோப் என்ன ஆகுது பாருங்க. இங்க வந்து ஸ்லோப் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து θ1, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல θ1, செகண்ட் பாயிண்ட் என்ன வருது சொல்லுங்க, இந்த பாயிண்ட் பார்த்தோம்னா θ2. அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன வருது சொல்லுங்க, θ3. இது இப்படி வருது பாருங்க. ஆங்கிள் கோஸ் ஆன் டிக்ரீஸ் தானே வருது. அப்போ ஸ்லோப் கோஸ் ஆன் டிக்ரீஸ். ஸ்லோப் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் என்ன சொன்னோம், நம்ம வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இங்க வெலாசிட்டி ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது, அதாவது ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுறதுனால ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி டிக்ரீசஸ். அப்போ இந்த கர்வ் என்ன சொல்லுதுன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் என்ன சொல்லுதுன்னா வெலாசிட்டி டிக்ரீசஸ், வெலாசிட்டி டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லுது. டிக்ரீசஸ் அப்படின்னு கிடைக்குது நமக்கு. இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? சரி, அடுத்த கிராஃப் பாருங்க. நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வருமா அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கிராஃப் வரைய போறோம். நல்லா பாருங்க, கிராஃப் வந்து இந்த மாதிரி வரைகிறோம், இப்படி வரைகிறோம். இந்த மாதிரி கிராஃப் வரைகிறோம்னா இங்க வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ்னு வருது, ஸ்லோப் நெகட்டிவ் வருது. வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் வரலாம், அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கிராஃப் வரலாம் நமக்கு. சரிங்களா? இங்க வந்து என்ன ஆகணும், ஸ்லோப் போக அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, நெகட்டிவ்லி வெலாசிட்டி டிக்ரீசஸ். அதாவது ஸ்லோப் நெகட்டிவ், ஸ்லோப் தான் வெலாசிட்டின்னு சொல்றோம். அப்போ ஸ்லோப் குறையுதுன்னா வெலாசிட்டி நெகட்டிவ் டைரக்ஷன்ல குறையுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படின்றது புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அடுத்த கிராஃப் ஒன்று பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த கிராஃப் பார்ப்போம். இந்த கிராஃப் இந்த மாதிரி கிராஃப் வருமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஆக்சிஸ், டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு இப்போ கிராஃப் வரைகிறேன் பாருங்க. இந்த மாதிரி கிராஃப், இந்த மாதிரி கிராஃப் வரையுமான்னு பார்த்தோம்னா வந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இது பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இது பாயிண்ட் சின்னு எடுத்துங்க. இங்க ஏ டு பி வந்து ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கு, பி டு சி வந்து ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு. அப்படின்னா ஏ டு பி வந்து வெலாசிட்டி பாசிட்டிவ், பி டு சி வெலாசிட்டி நெகட்டிவ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ டு பி டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடுது, பி டு சி டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கூடலாம் குறையலாம், வெலாசிட்டி பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எந்த மாதிரினா இருக்கலாம். அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இந்த மாதிரி கிராஃப் வரும். இந்த கிராஃப் வந்து கரெக்டான கிராஃப். புரியுதுங்களா? ஏல இருந்து பி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி பாசிட்டிவ். ஏல இருந்து பி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வெலாசிட்டி என்ன வருது பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ். ஏ டு பி, இங்க ஏல இருந்து பி வரைக்கும் ஸ்லோப் பாசிட்டிவ்னால வெலாசிட்டி வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. வெலாசிட்டி பாசிட்டிவ்னு கிடைக்குது. ஆனா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது. அட் பி, அட் பாயிண்ட் பின்னு எடுத்து பாருங்க. அட் பாயிண்ட் பில ஸ்லோப் வரைஞ்சு பாருங்க எப்படி இருக்கும். டேஞ்சன்ட் வரைங்க, டேஞ்சன்ட் வரைஞ்சு அட் பாயிண்ட் பில டேஞ்சன்ட் வரைஞ்சு எப்படி இருக்கு, parallel to டைம் ஆக்சிஸ் தானே வருது. அப்படின்னா அட் பாயிண்ட் பில வந்து வெலாசிட்டி ஜீரோ, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி வந்து ஜீரோவா இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி வந்து எப்படி இருக்கு, ஜீரோவா இருக்கு. பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் சி பார்த்தோம்னா, பாயிண்ட் பில இருந்து சி பார்த்தோம்னா நல்லா பாருங்க, பாயிண்ட் பில இருந்து சி இந்த கிராஃப் பார்த்தோம்னா வந்து ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கு. ஸ்லோப் வந்து இப்படி டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா நெகட்டிவா வரும், அதனால நெகட்டிவ் வெலாசிட்டி. ஆனா ஸ்லோப் வந்து கூடுது, நெகட்டிவ்லி வெலாசிட்டி இன்க்ரீசஸ், வெலாசிட்டி நெகட்டிவ்லி இன்க்ரீசஸ். அப்ப வெலாசிட்டி வந்து என்ன, நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்னு வருது, இங்க நெகட்டிவ்னு வருது, புரியுதுங்களா? ஆனா இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவா இன்க்ரீஸ் ஆகுது. என்ன, ஸ்லோப் நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதனால நெகட்டிவ்லி இன்க்ரீசஸ். அந்த மாதிரி நமக்கு கிராஃப் வருது. சரி, இப்போ இந்த மாதிரி கிராஃப் வருமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நான் இப்போ வரைகிற கிராஃப் பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். இந்த கிராஃப் வருமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஆக்சிஸ்லும் டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு கிராஃப் இந்த மாதிரி வருமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வரும், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவா இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அதனால நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி கிராஃப் வரலாம். இப்போ நான் பாயிண்ட் எடுக்கிறேன் பாருங்க, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி,
பாயிண்ட் சி இப்படின்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் ஏல இருந்து பியும் பில இருந்து சி வெலாசிட்டி வந்து சேம் பாசிட்டிவே வருமா, இல்லைன்னா ஏ டு பி வெலாசிட்டி நெகட்டிவ், பி டு சி நெகட்டிவ், பி டு சி பாசிட்டிவ்னு அந்த மாதிரி வருமா, இல்ல ஏ டு சி வந்து அப்படியே நெகட்டிவ்னு வருமா, இல்லைன்னா மொத்தமா ஏல இருந்து சி வரைக்கும் பாசிட்டிவ்னு வருமா? கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ரெண்டு குவாட்ரண்ட்லயும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரைஞ்சிருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கிராஃப் வந்து ஏ டு பி என்ன இருக்கும், வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ்னு வருமா, பி டு சி அதாவது ஏ டு சி மொத்தமா பாசிட்டிவ், இல்ல ஏ டு சி மொத்தமா நெகட்டிவ், இல்லைன்னா ஏல இருந்து பி வரைக்கும் பாசிட்டிவ், பில இருந்து சி நெகட்டிவ், இல்ல ஏல இருந்து பி வரைக்கும் நெகட்டிவ், இல்ல பில இருந்து சி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஏல இருந்து சி வந்து பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்லோப் தானே நம்ம பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ் தான், ஆனா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தானே நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அப்ப ஸ்லோப் பாருங்க, நமக்கு ஸ்லோப் எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. ஸ்லோப் வந்து ஏ டு பில பார்க்கும்போது ஸ்லோப் டீட்டா அதாவது பாசிட்டிவ் டீட்டா வருது, அதே டீட்டா தான் நமக்கு பி டு சிலையும் அதே டீட்டா தானே கிடைக்குது. அப்ப ஏல இருந்து சி வரைக்கும் நமக்கு வந்து ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால இங்க ஏ டு சி வந்து நமக்கு எப்படி வருதுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் பாசிட்டிவ். அதாவது ஏல இருந்து சி வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ், வெலாசிட்டி பாசிட்டிவ், ஏன்னா ஸ்லோப் பாசிட்டிவாவே இருக்கு. அடுத்து கான்ஸ்டன்டா இருக்கனால அடுத்து வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து என்னென்ன குவான்டிட்டி கண்டுபிடிக்கணுமோ அந்த குவான்டிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்துச்சு அதனால நெகட்டிவ்னு சொல்லிடக்கூடாது. வெலாசிட்டி வெலாசிட்டின்றது ஸ்லோப் ஆஃப் கிராஃப் தானே. அப்போ ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப் பண்ணும்போது ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் டைம் கிராஃப் பண்ணும்போது அப்போ ஏல இருந்து சி வரைக்கும் ஒரே ஸ்லோப் இருக்கிறதுனால அப்போ வந்து ஏல இருந்து சி வரைக்கும் ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் தான், பாசிட்டிவ் தான் வரும், எல்லாமே பாசிட்டிவ் தான் வருது. ஸோ இப்போ வரைய போற கிராஃபுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி வரும்னு சொல்ல போறோம். பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒய் ஆக்சிஸ்லயும் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் அப்படி எடுத்து கிராஃப் வரைய போறோம். இப்போ இந்த கிராஃப் வரையும் போது நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வர வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி கிராஃப் வர வாய்ப்பு இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கேன், இந்த பாயிண்ட் சின்னு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வருமா கிராஃப், இந்த மாதிரி கிராஃப் வருமா, வரும். கிராஃப் ஏல இருந்து சி வரைக்கும் வரும். எப்படி வரைஞ்சிருக்கும், டைம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே வரைஞ்சிருக்கும். அதனால கிராஃப் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைஞ்சிட்டே போகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையலாம், அடுத்து நெகட்டிவ்னு வருது. அப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு. இப்போ இந்த கேஸ்ல பாருங்க ஏ டு சி வந்து நமக்கு வந்து வெலாசிட்டி கம்ப்ளீட்டா ஏ டு சி நெகட்டிவ்னு வருமா, இல்ல ஏ டு சி பாசிட்டிவ்னு வருமா, இல்ல ஏ டு பி வந்து பாசிட்டிவ் வந்துட்டு பி டு சி நெகட்டிவ்னு வருமா, இல்ல ஏ டு பி நெகட்டிவ் வந்து பி டு சி வந்து பாசிட்டிவ்னு வருமா? இந்த கேஸ்ல வந்து ஃபுல்லா நெகட்டிவ் தான் வரும். ஏன் சொல்லுங்க, ஏல இருந்து சி வரைக்கும் மொத்தமே ஸ்ட்ரைட் லைன் தான். அப்ப ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எடுத்துக்கிட்டா, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, ஆங்கிள் வந்து எப்படி இருக்கு, சேம் ஆங்கிளாவே வருது. எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் ஆங்கிள் சேம் ஆங்கிளா வருது, கிரேட்டர் தென் 90 டிகிரி வருது. அப்போ வந்து tan θ நெகட்டிவ். அப்போ வந்து இங்க ஸ்லோப் நெகட்டிவ்னு கூட வச்சுக்கலாம். ஸ்லோப் நெகட்டிவ்னா இந்த பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த பக்கம் எப்படி, இந்த டைரக்ஷன்ல எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஆங்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணீங்கன்னா நெகட்டிவ், அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் வந்து நெகட்டிவ் வரதுனால இங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ், ஸ்லோப் நெகட்டிவ்னால இங்க வந்து ஸ்பீடு வந்து இந்த வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் அப்படின்னு வருது. ஸோ அப்போ வெலாசிட்டி என்ன பாருங்க, இங்க வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி என்ன கிடைக்குது, வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்னு வந்துட்டு அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்பீட் டைம் கிராஃப் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது என்ன கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டைம் கிராஃப், ஸ்பீடு டைம் கிராஃப். சரி, இப்போ ஸ்பீட் டைம் கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஸ்பீடு வந்து நான் ஒய் ஆக்சிஸ்லயும் டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எடுத்துக்கிறேன். ஸ்பீடு வந்து எங்க எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு, டைம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும். சரி, இப்போ இந்த கிராஃபை பாருங்க. இப்போ வரைஞ்ச கிராஃப் வந்து எப்படி இருக்கு, இந்த கிராஃப் வந்து parallel டு டைம் ஆக்சிஸ் இருக்கு. சரிங்களா, parallel டு டைம் ஆக்சிஸ் இருக்கு. இப்போ parallel டு டைம் ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னா வந்து ஸ்பீடு வந்து மாறுதா மாறலையா, ஸ்பீடு வேரியபிளா இருக்கா வேரியபிள் ஆகுதா, அதாவது ஒய் வேல்யூ தானே நமக்கு ஸ்பீடு, ஒய் வேல்யூ தானே ஸ்பீடு. அப்போ ஒய் டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த கிராஃப் ஒய் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு, அப்போ ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ இங்க வந்து ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இங்க ஏரியா ஆஃப் தி கிராஃப் நம்ம கண்டுபிடிப்போம்.
ஏரியா ஆஃப் தி கிராஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் தி கிராஃப்னா ஒரு கிராஃப் வரைஞ்சிருந்தாங்கன்னா அந்த கிராஃபுக்கு கீழே இருக்கிற அந்த லைனுக்கு கீழே இருக்கிற மொத்த ஏரியா, அதாவது டைம் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸையும் அந்த கிராஃபையும் அந்த ஒய் ஆக்சிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பவுண்டரி, இந்த பவுண்டரி மொத்தமே எடுத்துக்கிறோம் பாருங்க. இதுதான் ஏரியா ஆஃப் தி கிராஃப். அப்ப ஏரியா ஆஃப் தி கிராஃப்னா இன்னும் கொஞ்சம் என்ன கூட இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ இது மொத்தம் பார்க்கலாம். அப்ப ஏரியா ஆஃப் தி கிராஃப் நமக்கு வேணும்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இது பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இது பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துங்க, இதை வந்து பாயிண்ட் சி எடுத்துங்க. அப்போ ஓஏபிசி தான் வந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப். ஓஏபிசி தான் என்ன சொல்லுங்க, ஓஏபிசி தான் என்ன சொல்லுங்கப்பா, ஓஏபிசி தான் என்ன சொல்லுங்க, ஏரியா ஆஃப் தி கிராஃப். இப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃபுக்கு வந்து இது வந்து ரெக்டாங்கிளா தானே இருக்கு. ரெக்டாங்கிளா இருக்கிறதுனால லெங்த் இன்ட்டு பிரெத் போடணும். லெங்த் இன்ட்டு பிரெத் அப்படி போடணும்னா ஏரியா கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப் இஸ் ஈக்குவல் டு, ஏரியா ஆஃப் தி கிராஃப் இஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத். இங்க லெங்த் என்ன வருது, டைம்னு வருது, கரெக்டுங்களா? அப்போ டைம்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு பிரெத் என்ன வரும்னு சொல்லுங்க, பிரெத் வந்து என்ன வருது, ஸ்பீடு. பிரெத் வந்து ஸ்பீட் அப்படின்னு கிடைக்குது நமக்கு, புரியுதுங்களா? சரி, ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே பார்த்தோம். இதுல இருந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். நல்லா பாருங்க, இது ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே. அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் என்ன வரணும், டிஸ்டன்ஸ் வரணும். அப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன வரணும்னா நமக்கு, ஏரியா ஆஃப் தி கிராஃப் வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்பீட் டைம் கிராஃப் வந்து டிஸ்டன்ஸ். ஏரியா ஆஃப் தி ஸ்பீட் டைம் கிராஃப் என்ன சொல்லுங்க, டிஸ்டன்ஸ். அப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் தி ஸ்பீட் டைம் கிராஃப் இஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கிராஃப் பார்க்க போறோம், வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்கலாம். வெலாசிட்டி டைம் கிராஃப் பாருங்க. இப்போ வெலாசிட்டி வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிட்டு, வெலாசிட்டி என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்க, வெலாசிட்டியை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம், டைமை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம், டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸ்லயும் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எடுத்திருக்கோம். இந்த கிராஃப் பாருங்க, இப்போ ஸ்ட்ரைட் லைன் கிராஃப்னு நான் எடுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் கிராஃப்னு எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வந்து parallel டு டைம் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் எப்படி இருக்கு, parallel டு டைம் ஆக்சிஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இங்க வந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப் கண்டுபிடிக்கும் போது பாருங்க, ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன அர்த்தம், அதாவது அந்த ஜென்ரலா அந்த கிராஃபு கீழே, அந்த ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க, அந்த கிராஃபு கீழே டைம் ஆக்சிஸ்ல இருந்து அந்த கிராஃபுக்கும் இந்த கனெக்ட் பண்ற இந்த ஷேடட் பார்ட் இருக்கு இல்லையா, ஏரியா பிலோ தி கிராஃப் தான் வந்து ஏரியா ஆஃப் தி பிலோ தி கிராஃப்னா அப்படி கீழே எவ்வளவு நாளும் போயிடக்கூடாது, டைம் ஆக்சிஸ் வரைக்கும் தான் வரணும். இது வரைக்கும் வரது தான் வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஏரியா ஆஃப் தி கிராஃப். இப்போ பாருங்க, இது ஓஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓஏபி இஸ் தி ஏரியா ஆஃப் தி கிராஃப் அண்டர் இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தானே. ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல தான் வெலாசிட்டி எடுக்கிறோம், ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆகல, கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா இங்க வந்து நமக்கு வெலாசிட்டி வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், இங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து parallel டு எக்ஸ் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப் கண்டுபிடிக்க போறோம். எந்த கிராஃப் கண்டுபிடிக்கிறோம், ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ஏரியா வந்து எந்த ஷேப்ல இருக்கு, நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால லெங்த் இன்ட்டு பிரெத் தான் வந்து நமக்கு ஏரியா கிடைக்குது. லெங்த் எவ்வளவு பாருங்க, டைம், பிரெத் எவ்வளவு சொல்லுங்க, வெலாசிட்டி. என்னன்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரெத் இன்ட்டு லெங்த் கூட போட்டுக்கலாம். ஸோ வெலாசிட்டி இன்ட்டு டைம் அப்படின்னு எடுக்கிறோம். வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு எடுத்திருக்கோம், புரியுதுங்களா? ஆக்சுவலா உங்களுக்கு வெலாசிட்டிக்குள்ள என்ன ஃபார்முலா சொல்லுங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு வருது. வெலாசிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வருதா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, வெலாசிட்டி இன்ட்டு டைம் கிடைக்குதா? அப்ப வந்து இந்த வெலாசிட்டி இன்ட்டு டைம் வந்து இங்க பாருங்க, இந்த வெலாசிட்டி இன்ட்டு டைம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இப்ப சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பாருங்க, அப்ப ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன வரும் சொல்லுங்க, ஏரியா ஆஃப் தி கிராஃப் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏரியா ஆஃப் தி கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வருது. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஏரியா ஆஃப் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஏரியா ஆஃப் தி ஸ்பீட் டைம் கிராஃப் இஸ் என்ன வந்தது, டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தது வந்து ஏரியா ஆஃப் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த ஸ்பீட் டைம் கிராஃப் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், ஸ்பீட் டைம் கிராஃப்க்கு வந்து நமக்கு என்ன வருது சொல்லு, ஏரியா வந்து டிஸ்டன்ஸ். வெலாசிட்டி டைம் கிராஃப்க்கு வந்து என்ன வருது சொல்லுங்க, ஏரியா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்.